Hi, today 12th Max chapter 1 example 1.36 பார்க்கலாம். Solve the system. X plus 3y minus 2z equals 0. 2x minus y plus 4z equals 0. X minus 11y plus 14z equals 0. இதில் வந்து number of unknowns 3. Next நம்ம A augmented matrixல வந்து எழுதணும். A slash own எடுத்துக்கலாம். இந்த constant எல்லாம் நம்ம own எடுத்துக்கலாம். A வந்து இதோட coefficient. So ஏக்கு வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எழுதிக்கலாம். இதில் வந்து 1, இதில் 3, இதில் -2. ஸோ 1, 3, -2. இதுக்கு 2, -1, 4. 2, -1, 4. 1, -11, 14. 1, -11, 14. ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம், அதாவது ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ், அதாவது 0 தான் இருக்குது. ஸோ 0, 0, 0. ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 பிளேஸ்க்கு நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். இங்கே 0 வரக்கு வந்து R3லேருந்து R1 மைனஸ் பண்ணாலும் இங்கே 0 கிடச்சிரும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 மைனஸ் 2R1, R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் R1 மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். R2 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R2 என்னது 2 -1 40. அதை இங்கே தனியாக எழுதியிருக்கிற பாருங்கள். 2 -1 40. நெக்ஸ்ட்டு 2R1. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதணும். 1 2s are 2, 3 2s are 6, minus 2 into 2 minus 4, 0 into 0. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் மாற்றிக்கலாம். இப்போ 2ல் 2 போச்சுன்னா 0, -1 -6 -7, 4 + 4 8, 0 0. ஓகேவா? இது R2, 0 -7 8 0. R2 எழுதியாச்சு. R3 வந்து R3லேருந்து R1 மைனஸ் பண்ணி எழுதணும். 1 - 1 0, -11 -3 -14, 14 -2, அந்த மைனஸ் அந்த மைனஸ் இது +2 ஆயிரும். ஸோ 14 + 2 16, 0 - 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு முன்னாடி R2வையும் R3யும் ஒரு R2 வந்து ஒரு -1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ் போகிறதுக்காக R2 வந்து -1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R2 வந்து R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. R2வை வந்து ஒரு -1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R3 வந்து -2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே 2 டேபிளில் வருங்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். மைனஸ் போகணுங்கிறனால நம்ம -2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது -1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. R1 அப்படி எழுதிக்கலாம். R2 வந்து -1ஆல் டிவைட் பண்ணி எழுதலாம். -7 -1ஆல் டிவைட் பண்ணால் வெறும் 7, மைனஸ் மட்டும் போயிடும். இதில் ப்ளஸில் இருக்கனால இங்கே மைனஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து -2ஆல் டிவைட் பண்ணும்போது -14 -2ஆல் டிவைட் பண்ணும்போது 7, 16 -2ஆல் டிவைட் பண்ணும்போது -8. ஓகேவா? இப்போ இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு R3லேருந்து R2வை மைனஸ் பண்ணாலும் இங்கே 0 கிடச்சிடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 - R2. R1ம் R3யும் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே எழுதிக்கலாம். R3 மட்டும் R3லேருந்து R2வை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 7 - 0 0, -8ல் -8 போச்சுன்னா 0, 0 - 0 0. இங்கே எல்லாமே 0 வந்துடுது. நெக்ஸ்ட் இதில் வந்து P(A) என்ன? P(A)ங்கும்போது இதோட ரேங்க்கு. P(A) எத்தனை நான்-0 ரோ இருக்குது? Aல 2 நான்-0 ரோஸ் இருக்குது. ஸோ P(A) 2. P(A) போகும்போது இது ஃபுல்லாக எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக எடுத்துக்கும் போது அதில் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது? அதுலேயும் 2 தான் இருக்குது. ஸோ P(A)வும் 2 தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் டு <3. அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன சொன்னோம்? 3 சொன்னோமா? இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3, அதோட லெஸ்தனாக இருக்குது. Hence the system has one parameter family of solution. அதாவது 3 அன்னோன்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு கிடச்சிருக்குது 2 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 parameter family of solution சொல்லி எழுதிக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + 3y - 2z = 0. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே x இல்லைங்கனால 7yன்னு எடுத்துக்கலாம். 7y - 8z = 0. இதில் வந்து ஈக்குவேஷன் வராது, 0 = 0 அப்படின்ற வரும். இந்த 2 ஈக்குவேஷன் இங்கே எழுதியாச்சு. டேக்கிங் z = t. ஏன்னா நமக்கு வந்து 3 அன்னோன்ஸ் இருக்குது, ஆனால் 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அதனால் z வந்து நம்ம டீன்னு சொல்லி எடுத்துக்கலாம். டீன்னு சொல்லி எடுத்துகிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து இந்த z = t வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7y - 8z = 0 இருக்குதா செகண்ட் ஈக்குவேஷன். அதில் இந்த z-க்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7y - 8z-க்கு பதிலாக t = 0. 7y மட்டும் இதை வச்சுட்டு இந்த சைடு வச்சுட்டு -8t வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது -8t வந்து +18 போயிடுது.
நெக்ஸ்ட்டு ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 7 இந்த சைடு கொண்டு போயிடலாம். 7 இங்கே வந்து மல்டிப்பிளாக இருக்கனால இந்த சைடு போகும்போது டிவைடில் போகும். ஸோ 8/7 வருது. அப்புறம் இந்த t y ஈக்குவல் 8t/7. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது x + 3y - 2z = 0. அந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டு அதில் வந்து ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவும் இசட்டுக்கு பதிலாக டீயும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். x + 3 × ஒய்க்கு பதிலாக 8/7t - 2 இசட்டுக்கு பதிலாக t = 0. x ப்ளஸ் இந்த 8 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 3 24/7t - இந்த 2t = 0. x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். x ஈக்குவல் இந்த ப்ளஸ் 24/7t வந்து அந்த சைடு போகும்போது -24/7tன்னு போகுது. நெக்ஸ்ட் வந்து -2t வந்து அந்த சைடு போகும்போது +2tன்னு சொல்லி போகுது. ஓகேவா? x ஈக்குவல் இப்போ வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இதுக்கு வந்து கீழே எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த 24t அப்படியே எழுதிக்கணும். -24t அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 2 7s are 14 14t போட்டு இந்த 7 வந்து நம்ம காமனாக போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது -24ல் 14 போச்சுன்னா -10. ஸோ x ஈக்குவல் -10t/7. ஸோ the solution is x ஈக்குவல் -10t/7, y ஈக்குவல் 8/7t, z ஈக்குவல் t. t belongs to r. tக்கு வந்து நம்ம ரியல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ், எந்த ரியல் நம்பர் வேணால் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மினி சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.